ஸோ சிறகடிக்க ஆசை 28th டிசம்பர் எபிசோட். லாஸ்ட் எபிசோடில் நம்ம முத்து ஒரு கிளியர் கான்வர்சேஷன் கொடுத்துருப்பார் கிச்சனில். என்னோடய அம்மாவுக்கு ஷோரூம் ஆரம்பித்ததோ அந்த பணம் செலவானதோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் இந்த மனோஜும் ரோகிணியும் இந்த பணத்தை அவங்களுக்கு தெரியாமல் இந்த பல செயல்களை செய்து கொண்ட விஷயங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த சீக்வல் தான் நம்ம இன்னைக்கு ஆப்ரிவேட்டடாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட். ஸோ இன்றைக்கி எபிசோடு டைரக்டர் மனோஜோட ரூமில் தான் ஆரம்பிச்சிருப்பார். மனோஜ் வந்து கன்வர்ஸ் பண்ணுறாரு ரோகிணி கிட்ட. அப்போ ரோகிணி வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் மனோஜ் என்னை இப்படி விட்டு கொடுத்து பேசுன? அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன செஞ்ச, என்னையும் ஃபுல்லாக விட்டு கொடுத்துட்ட. நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் வேற ஹாலில் வச்சு இப்படி பேசுனது வந்து சரிதானா? நீ என்னை விட்டு கொடுக்காம இந்த மாதிரியான இன்சிடெண்ட் நடக்கும்போது எனக்கு நீ ஒரு மருந்தாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லை. அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, நீ உன் பக்கத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க. உங்கள் அம்மா என்னை அடித்தாங்க, மறுபடியும் அடித்தாங்க. அதை நீ வேடிக்கை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்த. எதுக்காவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்று, இல்லை நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச செயல் தான் இது, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல எனக்காக வந்து நின்று பேசுனியா? அப்போ மனோஜ் வந்து, நீ உன் சைடே பார்க்குற, அது சரி கிடையாது. உனக்காக நான் நின்று செஞ்சேன்னு சொல்கிற. அப்போ எனக்குன்னு நீ வரும்போது இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்ட மறுபடியும், இது தப்பு தானே? அப்போ ரோகிணி சொல்கிறாங்க மறுபடியும், இது போக உனக்கு வந்து முத்து எப்போல்லாம் உனக்கு பிரச்சனை கொடுக்கும்போதோ, இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது பெரிய இஷ்யூ வரும்போதோ எல்லா இடத்துலையும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி நிற்க தான் செஞ்சேன். இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாதது எனக்கு என்னோடய வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி இருந்தது. என் கூட நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷெல்ஃபை திறந்து ஒரு சின்ன அவங்களோட ஹேண்ட்பேக் எடுத்து ஷோல்டரில் மாட்டிட்டு வெளியில் விருட்டுன்னு கிளம்புறாங்க. அப்போ மனோஜ் வந்து அதை தடுக்கிறாரு, போகாதுன்ட்டு. இல்லை மனோஜ், ஐ எம் ஸோ சாரி, நீ இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரோகிணி கதவை வேகமாக திறந்து ஸ்டெப்ஸில் நடந்து கீழே இறங்கும்போது மனோஜ் அதை பார்த்து சோகமாக நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் முடித்து விஜயாவுடைய ரூம்குள்ளே நடக்குது அந்த கான்வர்சேஷன். அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா விஜயாவும் அண்ணாமலையும் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா கிட்ட, விஜயா நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே சரியாக வராது. வீட்டுக்குள்ளே ஒரு வீடாக பாரு. எப்போ பார்த்தாலும் வந்து ஒருத்தரை ஏற்றியும் ஒருத்தர் தாழ்த்தியும் இப்படியே தான் உன் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்க. இதுதான் உன்னுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்லிட்டு வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு என்றைக்கு தான் புரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ விஜயா கிட்ட திரும்பவும் சொல்கிறாரு, நீ என்ன தான் இருந்தாலும் ரோகிணி நீ அடிச்சிருக்கக்கூடாது, அது பெரிய தப்பு. நீ அவளை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? அவள் பண்ண மிஸ்டேக்குக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரோகிணி விஜயா கோவத்தோட அண்ணாமலையை பார்க்குறாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி ரோகிணியை வந்து நீ தலை மேலே தூக்கி வச்சு ஆடின. அடுத்து இதே மாதிரி தான் மீனாவை தலை மேலே தூக்கி வச்சு ஆடாமல் இருக்க. இது என்றைக்கு நடக்க போகுதோ அன்றைக்கும் நீ வந்து இந்த விஷயத்தை வந்து வேதனைப்படுவ. ஏன்னா நீ ஒருத்தரை தூக்கி வச்சு ஆடுற, இன்னொருத்தரை இறக்கி வச்சு ஆடுற. இன்றைக்கி ரோகிணியை தூக்கி வச்ச, ஆனால் இப்போ இறக்கி விட்டுட்ட. நாளைக்கு மீனாவை தூக்கி வைப்ப, திருப்பி அதை எப்போ இறக்கி விட போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா செயல்பாடுகள் வந்து நல்லாவே இல்லை, இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்ல போக, அப்போ ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ. இந்த விஷயத்தை பெருசு பண்ணாமல் விட்டுட்டு மனோஜை வச்சு முதல்ல ரோகிணியை இங்கே கூப்பிட்டு வர சொல்லு. இது சரி கிடையாது நீ பண்ணது அப்படின்னோடனே மனோஜ் அணியர் தான் கரெக்டாக உள்ளே வராரு. கதவை திறந்துட்டு விஜயாவை பார்த்துட்டு, அம்மா இந்த ரோகிணிக்கும் எனக்கும் சண்டை வந்தது. அப்போ அண்ணாமலை கேட்குற, ஏன்டா நீ சண்டை போட்ட அப்படின்னு. இல்லைப்பா,
நம்ம முத்துவும் மீனாவும் என்னை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அந்த கோவத்தில் நான் நேராக போய் ரோகிணியை சண்டை போட ஆரம்பித்தேன். அப்போ ரோகிணி அதை கோச்சிக்கிட்டு சீக்கிரமாக வீட்டை விட்டு கடன்னு கிளம்பிட்டா. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, நீ அப்போ அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டலையா அப்படின்னு. நான் தடுத்தேன்ப்பா, ஆனால் வந்து ரோகிணி கிளம்பி போயிட்டா. அப்போ இந்த சைடு வந்து விஜயா நிற்கிறாங்க. விஜயா கிட்ட நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னா, அண்ணாமலை வந்து முதல்ல அந்த வேலையை செய்ய, ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு அப்படின்னு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ ஃபோனை மட்டும் பண்ண, நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ, ஃபோனெல்லாம் பண்ணேன்னா அவ்வளோதான், இந்த வேலையெல்லாம் பார்த்துக்காத அப்படின்னோடனே, சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு பம்மிக்கிட்டு பேசாமல் இருக்கான் மனோஜ். அப்போ அண்ணாமலை திரும்பவும் சத்தம் போடுறாரு, நீ இதை செய்யலைன்னா இது பெரிய தலைவலியில் போய் முடியும், ஒழுங்கு மாதிரியே தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லணும். அப்போ விஜயா வந்து சொல்கிறாங்க, நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவள் என்னடா பேக் எடுத்துகிட்டு போனா அப்படின்னு. பெட்டி எடுத்துகிட்டு போனாலா, பை எடுத்துகிட்டு போனாலா, இல்லை ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனா? இல்லைம்மா, அவள் ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போனாள். அப்போ ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு தானே போயிருக்கா, வருவா, வராமலாம் எங்கேயும் போக முடியாது அவளால். திரும்பி வரும்போது என்னென்னு பார்த்துக்கலாம், நீ ஏதாவது ஃபோன் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா தொலைச்சிருவேன், போய் உட்காருவோம் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த சீனை அங்கே கட் பண்ணிவிட்டு ரோகிணி வீட்டை விட்டு வெளியே போனாங்க இல்லையா, அப்போது அந்த சீனை அடுத்த ரோகிணியோட அம்மா வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாரு டைரக்டர். அங்கே அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ரோகிணி. அப்போ அம்மா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் ரோகிணி, உங்கள் வீட்டில் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக உங்கள் ஆன்ட்டிகிட்ட சொல்லிவிடு, இதுதான் உனக்கு வந்து சேஃப். ஒரு தடவை திட்டு வாங்கினாலும் அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் பொய்க்கு மேலே நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்க, இது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். இப்போ பாரு எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இப்போ நிற்கிற அப்படின்ட்டு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, நான் மட்டும் அதில் தப்பு பண்ணேன், அதில் மனோஜும் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் செஞ்சேன், அவனும் மண்டையை ஆட்டினான்ல, இப்போ வந்துக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க என்கிட்ட, ஒரு இடத்துல கூட மனோஜ் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை, இது நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அடியே அது அவங்க வீட்டு பிள்ளை, அவங்க வீட்டு காசு அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட அந்த கோவம் வரதான் செய்யும். அது போக மனோஜ் வந்து அவங்க அம்மாவுடைய செல்லப்பிள்ளை வேறு. அப்போ நீ அவனை விட்டு கொடுத்து பேசும்போது கூட கொஞ்சம் வந்து எகிரி தான் அவங்க குதிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ பேசி வச்சுருக்கும் போது அப்போ நீ வந்து கொஞ்சமாவது உன் வாயை மூடிக்கிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ பார்த்துருந்தேன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் நீ வந்து உன் செயல்பாடுகள் வந்து அத்துமீறி போனனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், நீ இப்போ இங்கே வந்ததே தப்பு, நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு ரோகிணி சொல்லுவான், நான் இங்கே வந்தாலே முதல்ல வெளியே அனுப்பிச்சி விட்ற, இது நல்லாவே இல்லை. இல்லைம்மா, நீ வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க, ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணுமே தவிர்த்து வேறு இடத்துல தேடிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து தேடினா உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல, நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது பழைய விஷயங்கள்லாம் ரோகிணி எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் ஒன்றால தான், நான் அன்னைக்கு என்னை இப்படி பண்ணனால தான் நான் என்னோடய வாழ்க்கை எனக்கு சீரழிஞ்சு போய் இப்படி இருக்குது, நான் தான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது, எந்த இடத்துலையும் எனக்கு நிம்மதி இல்லை. அப்போ ரோகிணி அம்மா சத்தம் போடுவோம், ஏண்டி உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் பழசையே பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை பாரு இப்போவும். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னோட விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னமும் இதை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா சரியாக வராது. கிறிஷும் பெரிய ஆளாகிட்டே வரான், இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரிய வருது, அதனால் நீ பார்த்து கவனமாக நடந்துக்கிறதுல தான் இருக்குது, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீனை வந்து டைரக்டர் அங்கே கட் பண்ணிவிட்டு திரும்ப விஜயா வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து மீனாவை கூப்பிட்டு ஒரு ரீல்ஸ் காமிக்கிறாங்க. அப்போ அதை சிரிச்சுக்கிட்டே 2 பேர் கன்வர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கங்க, இந்த ரீல்ஸில் ஹஸ்பண்டை வந்து இந்த ஒய்ஃப் எப்படி போட்டு அடிக்கிறாங்க. சுஷோ ஆமாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைங்க, இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதே இப்படி ரீல்ஸ் போடுறதுக்கு தான் மீனா கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை சொல்லுவாங்க. மீனாக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க சிரித்து. அப்போ விஜயா வெளியே வந்துட்டு ஏய் அப்படின்னு கத்துவாங்க. அப்போ மீனா உடனே எந்திரிச்சிட்டு என்னத்தை சொல்லுங்கள், என்னாடி வீட்டில் ஏதோ பயங்கரமாக கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் என்னென்னா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைத்த, இவங்க ஒரு இது காமிச்சிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்து சிரித்தோம். சரி எனக்கு கிச்சனில் என்ன வேலை இருக்குது, என்னென்ன சாப்பிட இருக்குன்னு என்னென்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு. சரித்த, நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போகும்போது கரெக்டாக மனோஜ் வந்து அவரோட ரூம்லேருந்து வந்து அம்மா இன்னும் இது வரைக்கும்
ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணலை, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேனே அப்படின்னு. அப்போ ரோகிணியை வந்து கீழே அந்த படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி வருவாங்க வீட்டுக்குள்ளே. ஏறி வரும்போது அந்த கான்வர்சேஷன் அங்கே நடக்கிறத அவங்க காதில் விழுகும். அப்போ மனோஜ் சொல்லுவார், என்னை தயவுசெய்து ஒரு ஃபோன் பண்ண விடுங்கம்மா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே எனக்கும் நிம்மதியாக இருக்கும். டேய், ஒன்றுமே நடந்திருக்காது, அவள் சும்மா நாடகம் ஆடிட்டுருக்கா, எனக்கு தான் அவளை பற்றி தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்போ மெதுவாக அவங்க நடந்து வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் உள்ள வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் கதவு கிட்ட வந்து நிற்பாங்க. நிற்கும்போது எல்லாருமே அதை வாட்ச் பண்ணும்போது அப்போ ரோகிணி அத்தை அப்படி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே மனோஜ் வந்து வேகமாக வா ரோகிணி வா ரோகிணி அப்படின்னோடனே டேய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு பலமாக வரும். அப்போ விஜயா சொன்னோடனே டக்குன்னு அவர் அங்கே பிரேக் போட்டு ரோகிணி என்னன்னு கண்டுக்காத மாதிரி நின்றுவார் மனோஜ். அப்போ ரோகிணி உள்ளே போயிடுவாங்க. போனோடனே மனோஜ் சொல்லுவார், இப்போயாவது நான் உள்ளே போயாவது என்னன்னு கேட்குறேன், நீ உள்ளே அந்த ரூம்குள்ளேயே போகக்கூடாது, ஒழுங்காக மரியாதையே இங்கே வெளியில் இரு அப்படின்னோடனே ரோகிணி கோவப்பட்டு கோவம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உள்ளே போயிடுவாங்க ரூம்குள்ளே. அப்போ கிச்சன்லேருந்து இது எல்லாத்தையுமே மீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்பாங்க, இந்த மாதிரி யார் நம்ம விஜயா, என்ன பார்த்துட்ருக்க, வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு. இல்லை இந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல, இப்போ தானே காஃபி குடிச்சிங்க, தலைகீழ வலிக்குதா அப்படின்னு. ஆமாம், தலைவலி வந்துருச்சுல, அப்போ காஃபியை குடிக்கணும் இல்லைன்னொன்னே ரோகிணிக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிரும் அது கேட்டோன்னே அந்த விஷயத்தை. ஸோ சரி நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் கிச்சனில் காஃபி எடுக்கிறதுக்கு உள்ளே போவாங்க. அந்நேரம் கரெக்டாக ஸ்ருதி நின்று, மீனா இங்கே வாங்க வாங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் ஸ்ருதி, பார்த்தீங்களா என்ன நடந்துகிட்ருக்கு வீட்டுக்குள்ளே, மனோஜ் போய் ரோகிணி கிட்ட பேச விடாத அளவுக்கு ஆண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தப்பு தானே, அப்படி செய்யக்கூடாது இல்லை, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, அவங்க 2 பேரையும் சேர விடாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிகிட்ருக்காங்க, அது கரெக்டு கிடையாது. அப்போ மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரையும் என்னையும் பிடிக்காது, அதனால் எங்கள் சண்டைக்குள்ளேயே அவங்க வரப்போகிறது கிடையாது, இவங்க எப்படா நாங்கள் 2 பேரும் கலந்துட்டு போகும் தான் இந்த அத்தை பார்த்துட்ருக்காங்கன்னு அது ஒரு காமெடி கான்வர்சேஷனாக போகும். அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து ரவி செஞ்சானா அப்பா சாமி டாட்டா பை பைன்னு நான் கையை காமிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன், என்னங்க சொல்கிறீங்கன்ட்டு அவங்க சிரிச்சிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. மீனாவும் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் டைரக்டர் வந்து பொசிஷன் வந்து இதுக்குள்ளே நம்ம விஜயா ரூம்குள்ளே வைக்கிறாரு கேமராவை. அப்போ ரோகிணி வந்து என்ட்ராகிறாங்க, பயந்துக்கிட்டே என்ட்ராகிறாங்க ரூமுக்குள்ளே. என்ட்ராகும்போது அப்போ விஜயா வந்து கோவமாக உட்காந்துருக்கும் போது, ஆன்ட்டி ரொம்ப சாரி, நீங்களே நினச்சி பாருங்கள், நான் இதை மனோஜுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு திருப்பி அழுத்தி சொல்லும்போது மறுபடியும் விஜயாவுக்கு செம்ம காண்டாகுது. நீ வாயை மூடிட்டு பேசாமல் இங்கேருந்து போயிடு, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னோடனே அவங்க சைலண்ட்டாக வெளியே போயிடுறாங்க. இந்த இடத்துல தொடரும் போட்டு இதை முடிச்சிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குக்கு ப்ரோமோ வந்துருச்சு. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லோரும் ஒரு டைமில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ரோகிணி அந்த சைடில் இருக்காங்க, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ரோகிணி மட்டும் அவங்க ரூம்லேருந்து வரும்போது மீனா வந்து வாங்க ரோகிணி சாப்பிட வாங்க, இங்கே இடம் இருக்குது அப்படின்னோடனே சரி மீனான்னு சொல்லி வருவாங்க. வந்து உட்காரும்போது விஜயா வந்து ஏய் ஒழுங்காக மரியாதை எந்திரிச்சிரு பார்த்துக்கணுன்னு எந்திரிச்சு மீனா பக்கத்தில் போய் நின்றுக்கிடுவாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடிஞ்சது. ஸோ நான் சொன்ன இன்றைக்கி ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.